பல்கலைக்கழக மானியக்குழு என்கின்ற தலைப்பில் நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய வணக்கம். மிகச்சிறந்த ஒரு தலைமை உரையை ஆற்றி கல்லூரியினுடைய முதல்வர் சென்றிருக்கிறார். மிகச்சிறந்த ஒரு தொடக்க உரையை மேனாள் திட்டக்குழு துணைத் தலைவர் அவர்கள் பேராசிரியர் நாகநாதன் அவர்கள் ஆற்றியிருக்கிறார். நிறைவாக வரலாற்று பாதுகாப்பு இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சென்னை விவேகானந்தா கல்லூரியினுடைய மேனாள் வரலாற்றுத்துறை பேராசிரியர் மரியாதைக்குரிய கருணானந்தமையா அவர்கள் பேச இருக்கின்றார்கள். நாம் இங்கே பொங்கல் விழா மாநில கல்லூரியில் நடந்துகிட்டு இருக்கு. மனசுல பாதி அங்க பாதி இங்க அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அது போதாதுன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல இருந்தும் ஃபேஸ்புக்கில் இருந்தும் அழைப்புகளும் அது பாட்டா வந்த வண்ணம் இருக்கு. இதற்கிடையில கூட்டாட்சியை பற்றியும் நிதி நல்கை குழுவினுடைய வரைவை பற்றியும் நாம் இங்கே பேசுறதுக்காக இங்கே அமர்ந்திருக்கோம். நான் ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். எவ்வளவு சுருக்கமாக முடியுமோ ஒரு 10 நிமிடத்திற்குள் என்னுடைய உரையை முடித்துக் கொள்வதற்கு நான் முயற்சி செய்வேன். ஏனென்றால் நிறைவுரையாக பேராசிரியர் கருணானந்தமையா அவர்கள் இங்கே பேச இருக்கின்றார்கள். 2 ஆவணத்தை பற்றி இன்றைய கருத்தரங்கம். ஒன்று 2024 கொடுக்கப்பட்ட ஒரு ஆவணம், இன்னொன்று 2025 ஜனவரி மாதம் 6ஆம் தேதி கொடுக்கப்பட்ட ஒரு ஆவணம். இந்த 2 ஆவணத்தை பற்றி தான் இந்த கருத்தரங்கம். 2016 ஜூலை மாதம் 23ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், அன்றைய தேதியில் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். இந்த 2016 ஜூலை மாதம் 23ஆம் தேதி அவர் எழுதிய கடிதம், அந்த கடிதத்தினுடைய உள்ளடக்கத்தை இப்பொழுது நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் 2025 இப்படி ஒரு விஷயம் வர்றதற்கான எல்லா கூறுகளும் வரைவில் இருக்குன்றதை அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். ஏனென்றால் 2016 வரைவிலே இதெல்லாம் இருந்தது. இதுதான் நடக்க போகுதுன்னு தெரியும். தடுத்து நிறுத்தலைன்னா இதுதான் நடக்கும்னு தெரியும். வரைவு காலத்தில் ஒரு மிக எழுச்சி மிக்க ஒரு போராட்டம் நடந்திருந்தால் அதை தடுத்திருக்க முடியும். 2020 ஜூலை மாதம் சுகாதார அவசர நிலை இருந்த காலகட்டத்தில் நேராக பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்பட்டதுதான் தேசிய கல்விக் கொள்கை 2020 முக்கிய அம்சங்கள். அது கூட ஹைலைட்ஸ் தான், ஒரிஜினல் டாக்குமெண்ட் கிடையாது. இப்ப கூட 66 பக்கத்தில் ஒரு ஆவணம் இருக்கு, NEP 2020. ஆனா அது வெறும் 66 பக்கமா அல்லது அதை விட பெரியதா என்பது யாருக்கும் தெரியாது. அதில் இருக்கிற ஒரு சொற்களையும் நீங்க டெசிபர் பண்ணீங்கன்னா, நீங்க பிரித்து பிரித்து அதற்குள்ளான பொருளை நீங்கள் படித்தால் அது ஒவ்வொரு சொல்லும் எவ்வளவு பெரிய ஆபத்தானது என்பது நமக்கு விளங்கிக் கொள்ள முடியும். 2024 வந்ததாகட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி நேஷனல் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க்னு ஒரு ஆவணம் இருக்கு. அந்த ஆவணத்தை படித்தால் நிச்சயமா நம்மால தூங்க முடியாது. நேஷனல் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க். அதற்கு பிறகு நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் 2023. ஏன் தூங்க முடியாதுன்னு சொன்னா, கஷ்டப்பட்டு விழுப்புரத்திலிருந்தோ செங்கல்பட்டிலிருந்தோ திருவள்ளூரிலிருந்தோ அல்ல சென்னை நகரத்தில் மாட்டாங்குப்பத்தில் இருந்தோ காசிமேடில் இருந்தோ எப்படியோ மாநில கல்லூரிக்குள்ள நாம கால் வச்சுட்டோம். ஆனா என் அடுத்த தலைமுறை, என் தம்பிக்கும் தங்கைக்கும் மாநில கல்லூரி இருக்காது என்பதுதான். என் தம்பிக்கும் தங்கைக்கும், என் அடுத்த தலைமுறைக்கு, என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு இந்த மாநில கல்லூரி, இன்றைக்கு இருக்கிற இந்த மாநில கல்லூரி தன்மையோடு இருக்குமா என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ இந்த ஆவணத்தில் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றதுதான். நாம் எல்லாம் குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு சத்தியம் எடுத்துக்கொள்கிறோம். என்ன சத்தியத்தை எடுத்துக்கொள்றோம்? 6ஆம் வகுப்பிலிருந்து குடிமியல் படிக்கிறோம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறோம், சிவிக்ஸ். என்ன நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க? இந்தியாவினுடைய மிகவும் மதிக்கத்தக்க போற்றக்கூடிய 3 தேசிய கொடி, தேசிய கீதம், இந்திய அரசமைப்பு சட்டம். யூபிஎஸ்சி எக்ஸாம்ல யார் இந்தியாவை ஆள்கிறது அப்படின்னு கேட்டா, இந்தியாவை ஆள்வது சட்டம்னு சொல்லுவோம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். அப்போ
அப்போ இன்னைக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு மாநில கல்லூரியில வரலாற்று துறையை சார்ந்தவர்களும் இன்னும் சில துறைகளை சார்ந்த மாணவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீங்கன்னா, இந்த அரங்கத்தில் விவாதிக்கப்படுவது என்ன அப்படின்னு கேட்டா, இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒரு வரைவு விதிகளை பல்கலைக்கழக நிதி நல்கை குழு அறிவித்திருக்கிறது என்பதுதான். அப்ப நான் பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவுடைய அறிக்கை ஏற்றுக்கொண்டால் நான் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுறேன்னு அர்த்தம். அப்ப நான் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட முடியுமா என்பதைத்தான் மாணவர்கள் விவாதிக்கணும். அந்த விவாதத்தை தூண்டுவதற்குத்தான் இந்த கருத்தரங்கம். கல்வி பொதுப்பட்டியல்ல இருக்கு, கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. கன்கரண்ட் வார்த்தையை ஒத்திசைவு என்பதைத்தான் பேராசிரியர் அவர்கள் சொன்னார்கள். ஒப்பிசைவு நடக்கல, ஒத்திசைவு நடக்கல என்கின்ற விஷயத்தை சொன்னார். கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, அது பொதுப்பட்டியல் பொதுவா சொல்றோம். வரிசை 25ல இருக்கு. கல்வி வரிசை 25ல் 3வது பட்டியல்ல இருக்குன்றது மட்டும்தான் நிறைய பேர் பேசுறோமே தவிர, பல்கலைக்கழகம் என்பது மாநில பட்டியல்ல இருக்கு. பல்கலைக்கழகம் பட்டியல் 2 வரிசை 32ல இருக்கு. தயவு கூர்ந்து மாணவர்கள், நீங்க எல்லாம் டிஎன்பிசி எக்ஸாம் எழுத போறீங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போறீங்க. உங்களுக்கு இது அத்தனையுமே உங்களோட கேரியர் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படக்கூடியதுதான். நீங்க தயவு செய்து கான்ஸ்டிடியூஷனுடைய 7th ஷெட்யூல் எடுத்து படிச்சு பாருங்க. ஆர்டிகல் 246 கீழே லிஸ்ட் 144ல என்ன சொல்றாங்க? பல்கலைக்கழகம் இன்கார்பரேஷன் ரெகுலேஷன் வைண்டிங் அப் யூனியன் லிஸ்ட்ல கிடையாதுன்னு சொல்றாங்க. பட் நாட் யூனிவர்சிட்டிஸ் நாங்க சொல்றாங்க. பட் நாட் யூனிவர்சிட்டிஸ். ஆனா ஸ்டேட் லிஸ்ட்ல 32ல என்ன சொல்றாங்க? அண்ட் யூனிவர்சிட்டிஸ்ன்றாங்க. ஆக பல்கலைக்கழகத்தை உருவாக்குதல், ஒழுங்குபடுத்துதல் யாருடையது என்று கேட்டால் அது மாநில அரசினுடையது. என்ட்ரி 66ல மட்டும்தான், லிஸ்ட் 1ல என்ட்ரி 66ல ஸ்டாண்டர்டைசேஷன் தரத்தை தீர்மானிப்பது, தரத்தை ஒழுங்குபடுத்துதல் சொல்றாங்க. அப்ப தரத்தை தீர்மானித்தல், தரத்தை ஒழுங்குபடுத்துதல் என்ற ஒரு பிரிவை வைத்துவிட்டு நான் ஒட்டுமொத்தமாக நிர்வாகத்தையே நான் தான் கட்டுப்படுத்துவேன்னு சொன்னா எப்படி? இன்றைக்கு யுஜிசியினுடைய டிராஃப்ட் என்ன செய்யுதுன்னு கேட்டா, இட் இஸ் an overreach. தன்னுடைய அதிகார எல்லையை கடந்து அரசமைப்பு சட்டம் தனக்கு கொடுக்காத விஷயத்தை அது செய்யுது. டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் கமிட்டி அறிக்கைக்கு பிறகு some inputs for draft policy கொடுத்தாங்க 2014ல. அந்த some inputs for draft national education policy 2016 சொல்ற அந்த ஆவணம் undated and unauthored, author பேர் கிடையாது, டேட் கிடையாது. author பேர் கிடையாது, டேட் கிடையாது. அப்படி ஒரு ஆவணம் உட்கார்ந்துச்சு. அதுக்கப்புறம் கஸ்தூரிரங்கன் தலைமையில ஒரு குழு போட்டாங்க. அந்த குழு ஒரு 400 பக்கத்துக்கிட்ட அறிக்கை கொடுத்தாங்க. அந்த குழு அறிக்கையில ஒரு இடத்துல சொல்றாங்க, இந்த கொள்கையில் இருக்கிற பல கூறுகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தில் பல புதிய சட்டங்களை இயற்ற வேண்டியது இருக்கும்னு சொல்றாங்க. கஸ்தூரிரங்கன் தலைமையில் இருக்கிற குழு. ஆக நீங்க தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒன்று வகுத்து இந்த அறிக்கையில் இருக்கிற விஷயத்தெல்லாம் நீங்க உள்ள கொண்டு வரதா இருந்தா, இன்றைக்கு இருக்கிற சட்டத்தின்படி, இன்றைக்கு இருக்கிற அரசமைப்பு சட்டத்தினுடைய கூறுகளின்படி நீங்க செய்ய முடியாது என்பதை கஸ்தூரிரங்கன் குழு சுட்டிக்காட்டி இருக்கிறது. அப்ப இந்த ரெண்டுக்கு நடுவுல வந்தது இந்த 2016, இந்த ரெண்டுக்கு நடுவுல வந்த 2016 unauthored, undated சொல்றமே, அது காரணம் என்னன்னு கேட்டா, 2014ஆம் ஆண்டு திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே அந்த ஜூலை மாதம், அந்த ஆகஸ்ட் மாதத்துல ஆர்எஸ்எஸ் உடைய கல்வியாளர் என்று அறியப்பட்ட தீனநாத் பத்ரா அவருடைய ஸ்டேட்மெண்ட், அவர் கொடுத்த அறிக்கை, ஆங்கில பத்திரிகைகள்ல வந்த அந்த அறிக்கை ரொம்ப முக்கியமானது. தயவு கூர்ந்து அந்த அறிக்கை எடுத்து படிச்சு பாருங்க. அதுல தெளிவா சொல்றாரு, we shall appoint a non-governmental education commission and that commission will give a report within 3 years and this government will implement it என்றார். this government na which government? திரு மோடி அவர்கள் தலைமையில் இருக்கிற ஒன்றிய அரசு. அப்ப திரு மோடி என்ன சொல்லி இருக்கணும்? நாம் பிரதமர், என் தலைமையில் அமைச்சரவை இருக்கிறது, நாங்கள் தான் கல்விக் குழுவை அமைக்க முடியுமே தவிர நீங்கள் ஒரு கல்விக் குழு அமைத்து
நீங்கள் எனக்கு அறிக்கை கொடுத்தால் நாங்கள் அதை மறுக்கணும்ல. ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் மறுக்கவில்லை. அப்ப அவர் மறுக்கலன்னா என்ன அர்த்தம்? அப்ப யாரோ ஒருத்தர் எங்கேயோ உட்கார்ந்து ஒரு கல்விக் கொள்கைக்கான வரைவை எழுதி கொண்டிருந்தார்கள். இங்கே பேருக்கு மக்களிடம் கருத்து கேட்கிறோம் ஒரு டிராமா ஒன்று நடந்துட்டு இருக்கு. இதுதான் விஷயம். அப்ப அந்த சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, கல்லூரியில மாநில கல்லூரிக்கு ஒரு மாணவன் வந்தான்னு சொன்னா, இங்க உங்க கல்லூரி பேராசிரியர்கள் இருக்கிறாங்க, துறை தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, மற்ற கல்லூரியில் இருக்கிற பேராசிரியர்கள்லாம் இங்க வந்து இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு தான் நான் கேட்கிறேன். மாநில கல்லூரிக்குள்ள எந்த கல்லூரிக்குள்ள ஒரு மாணவன் வந்தா டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத படிக்கிறதுக்கு வர்றான்? நிச்சயமா கிடையாது. அவன் இந்த கல்லூரிக்குள்ள கால் வைக்கிறது எதுக்காகனா, ஒரு சமூக மனிதனாக மாறுவதற்கு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு சோசியல் ப்ராடக்ட், டு பிகம் a better human. இந்திய அரசமைப்பு சொல்லக்கூடிய அந்த விழுமியங்களை உணரக்கூடிய, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, தன்னுடைய சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக, தன் அடுத்த தலைமுறையுடைய நலனுக்காக பல்வேறு வகையான அறிவை பெறுவதற்காக வர்றான். அதுதான் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல். அது வெறும் டெக்ஸ்ட் புக் சம்பந்தப்பட்டது கிடையாது. டெக்ஸ்ட் புக் சம்பந்தப்பட்டது மட்டும்னு சொன்னா, எழுத படிக்க தெரிந்தவர்கள் யார் வேண்டுமானாலும் எங்க உட்கார்ந்து வேணாலும் படிக்கலாம். எனவே கல்லூரிக்குள்ள கால் வைக்கிறது டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற பாடத்தை மட்டும் படிக்கிறது அல்ல, அதை தாண்டி படிக்கிறது தான். டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற பாடத்தை விவாதத்துக்கு உட்படுத்துறது தான். ஆனால் இந்த ரெண்டு விஷயத்துல, இந்த 2024 வரைவிலையும் சரி 2025 என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இனிமேல் கல்வி என்பது கிடையாதுன்னு சொல்றாங்க. நான் சேலஞ்ச் பண்றேன். ஆமா, கல்வியை பத்தி தான் நான் பேசுறேன், சொல்ல சொல்லுங்க. நான் ரெடி ஃபார் தி சேலஞ்ச். கல்வியை பத்தி அவங்க பேசல, ரெண்டு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. ஒன்னு லிட்ரசி, இன்னொன்னு ஒகேஷனல் ஸ்கில்லிங். லிட்ரசி, ஒகேஷனல் ஸ்கில்லிங். லிட்ரசினா என்ன? கம்ப்யூட்டர் லிட்ரசின்னு சொல்லுவோம்ல, அதாவது கம்ப்யூட்டரை ஓபன் பண்றதுக்கு க்ளோஸ் பண்றதுக்கு. கம்ப்யூட்டர்ல என்னெல்லாம் கணினியில என்னெல்லாம் இருக்குன்னு தெரியுது, கணினி எழுத்தறிவு. அதுபோல் இனிமேல் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சா, இனிமேல பிகாம் படிச்சா, பிஏ ஹிஸ்டரி படிச்சா, லிட்ரசி, ஹிஸ்டரி லிட்ரசி இருக்கும், பிசிக்ஸ் லிட்ரசி இருக்கும், காமர்ஸ் லிட்ரசி இருக்கும். ஆனா ஃபண்டமெண்டல்ஸை கத்துக்க மாட்டாங்க. ஃபண்டமெண்டல்ஸை கத்துக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்க, பிஏ ஹிஸ்டரி சேர்றவன், பிஏ தமிழ் சேர்றவன் முதல் ஆண்டுல முதல் செமிஸ்டர்ல ஒகேஷனல் ஸ்கில்லிங் வேணும்னு கேக்குறாங்க. ஒகேஷனல்னா தமிழ்ல நம்ம எப்படி மொழிபெயர்க்கிறோம்? வேலை தொழில் கல்வியின் மொழிபெயர்க்கிறோம். அது தொழில் கல்வி கிடையாது. ப்ரொஃபஷனல் எஜுகேஷன்னா தொழில் கல்வி, டெக்னிக்கல் எஜுகேஷன்னா தொழில்நுட்ப கல்வி, ஒகேஷனல் ஸ்கில்லிங்னா வேலைக்கான திறன். நான் கேட்கிறேன், பிஏ ஹிஸ்டரி படிக்க வந்திருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் இயர்ல ஒகேஷனல் ஸ்கில்லிங்னா என்ன கத்துக்க முடியும்? ஹிஸ்டரியை படிச்சதுக்கு அப்புறம் தானே நான் ஹிஸ்டரிக்கு ரிசர்ச்சுக்கு போறேனா, அல்லது சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறேனா, அல்லது வந்து ஆசிரியராக போவதற்கு நான் படிக்க போறேனா தீர்மானிக்க முடியும். நான் ஹிஸ்டரி இன்னும் படிச்சே முடிக்கல, ஹிஸ்டரியை படிக்கிறதுக்கு இப்பதான் வந்திருக்கிறேன். கால் வச்ச உடனே நீ ஒரு வேலைக்கான திறனை பெற்றுக்கொள்ளு சொன்னா எப்படி சாத்தியப்படும்? ஆக ஹிஸ்டரியை நீ முழுசா படிக்காத. நீ ஹிஸ்டரியை முழுசா படித்தா யூஜிசிக்கு யார் சேர்பர்சன் ஆராய்ச்சி பண்ண போயிடுவேன். யார் சேர்பர்சனா, பேராசிரியர் நாகராஜன் அவர்கள் சொன்னதை போல யார் சேர்பர்சனா இருக்கும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் தெரிஞ்சுப்ப நீ, அது எனக்கு ஆபத்து. எனவே நீ வரலாற்றை தெரிந்து கொள்ள கூடாது. ஆனால் வரலாற்றில் இருக்கிற சில தலைப்புகளை மட்டும் உனக்கு தெரிஞ்சிருந்தா போதுமே தவிர ஒரு ஆழமான வாசிப்பு உனக்கு தேவையில்லை. எப்போ உனக்கு ஆழமான வாசிப்பு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டானா அடுத்து எங்க வர்றான்னு கேட்டா, பிஎச்டி முடிச்சவன் நெட் ஸ்லெட் முடிச்சவன் தான் டீச்சர் ஆகணும்னு அவசியம் இல்லைன்ட்டான். இதுக்கு அதுக்கு தொடர்பு இருக்கான்னு பாத்துக்கோங்க. பிஎஸ்சி முடிச்சவன் தான் வரணும்னு சொன்னா அவர் கைட் பண்ணுவார்ல, அவருக்கு ரிசர்ச் மெத்தடாலஜி தெரிஞ்சிருக்கும்ல. இப்ப ரிசர்ச் மெத்தடாலஜி தெரியாதவங்க ப்ரொஃபசர் ஆஃப் பிராக்டிஸ் சொல்லி யாரு வேணாலும் இங்க வரலாம், டீச்சரா வர முடியும். காரணம் என்ன? நான் இனிமேல் கல்வியை பற்றி கவலைப்பட போறதில்லை, கல்வியை பற்றி பேச போறதில்லை. நான் என்ன கொடுக்க போறேன்? லிட்ரசி தான் கொடுக்க போறேன். அப்ப எனிபடி கேன் பிகம் a professor சொல்லிட்டானா அடுத்த ஸ்டேஜுக்கு எங்க போறான்? if anybody can become a professor சொன்னா anybody can become a vice chancellor. who can be a vice chancellor? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மருத்துவமனைக்கு யார் தலைவராக இருக்க முடியும்? மருத்துவமே தெரியாத ஒருத்தர் மருத்துவமனைக்கு, ஒரு வக்கீல போய் மருத்துவமனைக்கு தலைவராக போடுவீங்களா?
வாய்ப்பு இருக்கா? அப்ப வைஸ் சான்சலரா வந்தவரே அவர் கிளாஸ் ரூம்ல போய் ஸ்டூடெண்ட் கிட்ட பேசி இருக்கணும். 12:30 மணி ஆச்சு, பசங்க எழுந்து போறாங்கன்னா இயல்பா நான் புரிஞ்சுக்கணும் என்னன்ட்டு, வயிறுன்னு ஒன்னு இருக்குன்ட்டு இல்லையா? இந்த புரிதல் யாருக்கு இருக்கும்? ஒரு டீச்சருக்கு இருக்கும். அப்ப கோபம் வருவதற்கு என்ன கிடையாது, வாய்ப்பு. அதுக்கு மேல கொஞ்சம் பேர் உட்கார்ந்து இருக்கிறான்னா உணர்வின் அடிப்படையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான்னு அர்த்தம். தன் பசியை பற்றி கவலைப்படாமல் அடுத்த தலைமுறைக்கான கல்வியை பற்றி கவலைப்படுகிறான் என்பதுதான். எனவே வகுப்பறையில் ஸ்டூடெண்ட் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குல்ல, சோசியல் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஸ்டூடெண்ட் சைக்காலஜி சோசியல் சைக்காலஜி எதுவுமே தெரியாம நிர்வாக ரீதியில முடிவெடுக்கக்கூடியவர் துணை வேந்தராக வந்து அமர்ந்தால் என்ன நடக்கும்? ஏன் அவர் வந்து நிர்வாக ரீதியில இண்டஸ்ட்ரி ஒரு ஆளு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆளு, இவங்கெல்லாம் துணை வேந்தரா வரலாம்னு சொல்றாங்களே, ஏன் சொல்றாங்க? அதான கேள்வி. ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இனிமேல கல்வி நிலையத்திற்குண்டான மொத்த செலவையும் அரசு செய்யாதுன்னு நரேந்திர மோடி சொல்றார். நான் என்ன கேட்கிறேன், மிஸ்டர் அண்ணாமலையை பார்த்து நீங்க கேளுங்க, கூப்பிட்டு உங்க காலேஜ்ல கூப்பிட்டு கூட கேளுங்க, மிஸ்டர் அண்ணாமலை 100% பர்மனன்ட் டீச்சர் அப்பாயிண்ட் பண்றேன்னு எழுதி கொடுக்க முடியுமான்னு கேளுங்க. நீங்க எக்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர் மிஸ்டர் அண்ணாமலை, ஏன் மிஸ்டர் ஆளுநரை கேளுங்களேன், கவர்னரை கேளுங்களேன். சார் இத்தனை வைஸ் சான்சலர் மீட்டிங் நடத்துறீங்களே, இத்தனை பேராசிரியர் மீட்டிங் நடத்துறீங்களே, எத்தனை கல்லூரிக்கு பர்மனன்ட் டீச்சர் இல்லைன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? அதனால தான் இப்படி எல்லாம் நீங்க கேட்ற போறீங்கன்றதுனால தான் வரைவில் என்ன எழுதி வச்சான்னா, இது வரைக்கும் 10% தான் கான்ட்ராக்ட் டீச்சர். இப்போ உங்களுக்கு எல்லாம் எம்ஏ படிக்கிறவங்க பிஎஸ்சி படிக்கிறவங்க ஒரு ஆசை இருக்கும், நாம பிஎஸ்சி முடிச்சு பிரசிடென்சி காலேஜ்ல என்ன ஆயிரலாம், டீச்சர் ஆயிரலாம்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா இதுல என்ன எழுதிட்டான்னா, அந்த 10% கேப் எடுத்துட்டான். அப்ப 10% கேப் எடுத்துட்டா, அந்த உச்சவரம்பை எடுத்துட்டா என்ன அர்த்தம்? இனி மொத்த ஆசிரியர்களுமே யாரு? அத்துக்கூலிங்க தான். இனிமேல் ஆசிரியர் கிடையாது, அத்துக்கூலி தான். ஜூன் மாசம் வருவான், மார்ச் மாசம் வீட்டுக்கு. கான்ட்ராக்ட் டீச்சர்ஸ், கான்ட்ராக்ட் டீச்சர்ஸ். அப்ப அந்த கான்ட்ராக்ட் டீச்சருக்கு அவர் 10 மாசம் இங்க இருக்கிறாருன்னா, அந்த 10 மாசத்திற்கு சிலபஸுக்குள்ள இருக்கிறத என்ன டிரான்சாக்ட் பண்ணணும் தான் இருக்குமே தவிர, இந்த 10 மாசத்துல ஒரு கிறிஸ்துமஸ் வரும்டா, இந்த 10 மாசத்துல ஒரு தீபாவளி வரும்டா, இந்த 10 மாசத்துல ஒரு பொங்கல் வரும்டா, 10 மாசத்துல ஒரு மசானா கொள்ளை வரும்டா இல்லையா? அம்மன் கூழு ஊத்துவாங்க. அப்ப அம்மன் கூழு ஊத்துனா என் பிள்ளைங்க கொஞ்சம் பேர் அம்மன் கோயிலுக்கு போவாங்க, பொங்கல்னா என் பிள்ளைங்க போவாங்க. அப்ப இதெல்லாம் அகாமடேட் பண்ணாதான் நான் என்ன செய்ய முடியும், பாடத்தை நடத்த முடியும். இதை பற்றி யாருக்கு கவலை இருக்காது? டெம்பரரி ஸ்டாஃப்க்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கான்ட்ராக்சுவல் டீச்சருக்கு வாய்ப்பு இல்லை. எனவே ஒட்டுமொத்தமாக கல்வியை சீரழிக்கணும்னு சொன்னா இனிமேல பர்மனன்ட் டீச்சர் கிடையாது. வைஸ் சான்சலர் வந்து கல்வியாளராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கடைசியா எங்க வர்றாங்க அப்படின்னா, அப்பாயிண்ட் பண்றது யாரு? அப்பாயிண்ட் பண்றது யாருன்னு வரும் பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுன்னு வச்சுக்கோங்க. பேராசிரியர் நாகநாதன் சட்டமன்றத்தை சந்தித்தவர், இதே திருவல்லிக்கேணியில சட்டமன்ற தேர்தலை சந்தித்தவர். மக்களிடம் போய் பேசணும், ஓட்டு கேட்கணும், சரியா? ஊர் ஊரா நீங்க வந்து குடிசை பகுதியில், நடைபாதையில், அடுக்குமாடி கட்டடத்தில் ஏறி ஏறி போய் மக்களோட பேசணும்ல. அப்ப பேசும்போது மக்களுடைய உணர்வுகள் தெரியும்ல. அப்ப சட்டமன்றமோ அரசோ, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோ ஒரு முடிவெடுத்தால் அந்த மாநிலத்தினுடைய நன்மை கருதி தான் முடிவெடுக்கணும். இனிமேல் கவர்மெண்ட் தேடுதல் குழு அமைக்காது. அப்ப தேடுதல் குழு யார் அமைப்பார்கள்? வேந்தர் அமைப்பார். வேந்தர்னா யாரு? ஆளுநர். யோசிச்சு பாருங்க, வீடு உங்களுதுங்க, வீடு உங்களுது, வீட்டுக்கான வரியை நீங்க கட்டுறீங்க, வீடு உங்க பேர்ல இருக்கு, வீட்டுக்கான வரியை நீங்க கட்டுறீங்க. ஆனா வீட்டுல நீங்க யாருக்கு வாடகை வேணும்னு சொல்லிட்டு 3வது வீட்டுக்காரர் முடிவு பண்ணுவார். உங்க தெருவுல 3வது வீட்டுல இருக்கிறதா முடிவு பண்ணுவார். இந்த வீட்டுக்கு யார் வந்து வாடகைக்கு வரணும்னா ஏத்துப்பீங்களா? வீடு எனது, வரி நான் கட்டுறேன், என் பேர்ல வீடு இருக்கு, நான் யார வாடகைக்கு விடணும்ட்டு நான் தானே தீர்மானிப்பேன். கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? சென்னை பல்கலைக்கழகம் மாநில அரசுடையது, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மாநில அரசு
அரசுடையது, பாரதியார் பல்கலைக்கழகம் மாநில அரசுடையது. ஆனால் மாநில அரசு துணைவேந்தர் தேடுதல் குழுவை அமைக்க மாட்டோம்னு சொல்றாங்க. மிஸ்டர் அண்ணாமலை, பிரசிடென்சி காலேஜ் இஸ் காலிங், ப்ளீஸ் கம்னு கேளுங்க. இல்லையா? மிஸ்டர் ஆர்.என். ரவி, ப்ளீஸ் கம்னு கேளுங்க. வா கேட்ல ஏறு, கேட்ல நில்லு, வா கேட்ல வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம் வான்னு கேளுங்க. விவாதிப்போம். விவாதிக்காமல் எப்படி சொல்லு, வாய் திறந்து சொல்லு, வாபஸ் வாங்கிக்கிறேன். இப்ப பேசுறதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேன். என்ட்ரி 32ல ரெகுலேட்டிங் பவர் ஸ்டேட்டுக்கு இருக்குன்னு சொன்னா, வைஸ் சான்சலர் அப்பாயின்ட்மென்ட்ன்றது ஸ்டேட் அசெம்பிளி நிறைவேற்றின சட்டத்தின்படி இருக்குன்னு சொன்னா, அந்த சட்டத்தின்படி தேடுதல் குழு அமைச்சா அது மாநில அரசு தான் நியமிக்க முடியும்னு சொன்னா எப்படி நியாயம்? எல்லாவற்றுக்கும் மேல ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும். நீங்க எல்லாம் யூபிஎஸ்சி டிஎன்பிசி போறவங்க, லெஜிஸ்லேஷன்ல 2 உண்டு. சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ நிறைவேற்றினால் அதுக்கு பேரு சட்டம். சட்டத்தின் கீழ் உருவாக்கக்கூடிய விதிகள் இருக்குல்ல, அத சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் வாங்க. ஏனென்றால் அது சட்டத்தின் கீழ் உருவாக்கப்படுவது. யூஜிசியோட ரெகுலேஷன் இஸ் a subordinate legislation. ஆனா ஸ்டேட்ல யூனிவர்சிட்டி ஆக்ட் இருக்கு. ஆக்ட் செல்லுமா அல்லது சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் செல்லுமா என்று சொன்னால் ஆக்ட் தான் செல்லுமே தவிர சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் செல்லாது. சாதாரணமா பிஏ ஹிஸ்டரியில கான்ஸ்டிடியூஷனல் லா படிக்கிறவங்களுக்கு தெரியும். பிஏ ஹிஸ்டரியில கான்ஸ்டிடியூஷனல் லா படிக்கிறவங்களுக்கு லெஜிஸ்லேஷன் என்ன, சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் என்னன்னு தெரியும். எனவே இங்க எங்களுக்கு என்று ஒரு சட்டம் இருக்கின்ற போது, எங்கள் சட்டத்தின்படி எங்கள் மாநில பல்கலைக்கழகங்கள் செயல்படுகின்ற போது, அந்த சட்டத்திலே ஒரு தேடுதல் குழுவை எப்படி அமைக்கணும்னு சொல்லி இருக்கும் பொழுது, அந்த சட்டத்தை மதிக்காமல் உன்னுடைய வரைவு அறிக்கையின்படி நான் தேடுதல் குழுவை நீ அமைத்துக் கொள்வதை நான் அனுமதித்தால் என் மாநில பல்கலைக்கழகங்கள் சிதைந்து போகும். என் மாநில பல்கலைக்கழகங்கள் சிதைந்து போனால் சிந்தனை சிற்பி சிங்காரவேலருக்கு துரோகம் செய்கிறேன், தந்தை பெரியாருக்கும் ஆனால் அம்பேத்கருக்கும் துரோகம் செய்கிறேன், ரத்தம் சிந்திய வஉசிக்கு துரோகம் செய்கிறேன், பிரிட்டிஷ்காரர்களால் 23 வயசுல கொல்லப்பட்ட பகத்சிங்குக்கு துரோகம் செய்கிறேன். மாநில கல்லூரி மாணவர்கள் அந்த துரோகத்திற்கு உடன்பட மாட்டார்கள். யுஜிசியுடைய வரைவை திரும்ப பெற சமூக நீதியின் அடிப்படையில் மாநில அரசுடைய கல்லூரியும் பல்கலைக்கழகம் வலுப்படுத்துவதற்கான வீரமிக்க போராட்டங்களை எழுச்சியோடு நடத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி.